சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கேட்டேன், நீயும் அவளுக்கு புடவையெல்லாம் எடுத்து கொடுத்த. நாம தான் அவளுக்கு அந்த எண்ணத்தை அதிகமா உண்டு பண்ணிட்டோன்னு எனக்கு தோணுது. முக்கியமா நான் தான் அதிகமா அவ மனசை கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டா நாம இங்க இருந்து போயிடுறது நல்லதுப்பா. அவளும் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிடுவான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நான் புடவை எடுத்துட்டு வந்து கொடுத்ததெல்லாம் தப்பான எண்ணத்துல இல்லம்மா. எல்லாருக்கும் தான் எடுத்துட்டு வந்தேன், மாமாவை கூட எடுத்துட்டு வந்தேன். எனக்கு தெரிய வெற்றி, உன் மனசுல என்ன இருக்குன்னு. நாம இங்க இருந்து போயிடலாம் வெற்றி. நீ அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணுப்பா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என்னால இங்க இருக்க முடியாதுப்பா. சரிம்மா, நான் அதுக்கு ஒரு முடிவு பண்றேன். அம்மா வாங்க போய் சாப்பிடலாம். நீங்க 2 பேரும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. வாங்க வாங்கம்மா. பாத்தீங்களா, எல்லாருமே என்ன கை விட்டுட்டாங்க. யாருமே என் கூட இல்ல. நீங்களும் என்ன பத்தி யோசிக்காம யார் யாருக்கோ ஏதேதோ பண்றேன்னு சொல்லி இப்படி ஜெயில போய் உட்கார்ந்துருக்கீங்களே. இப்ப பாருங்க, உங்களை வெளியில கொண்டு வர்றதுக்கு கூட யாருமே முன் வரல. இங்க என் கைய பிடிச்சு எனக்கு ஆறுதல் சொல்ல கூட யாருமே பக்கத்துல இல்ல. நீங்க மட்டும் என் கூட இருந்திருந்தா என்ன இப்படி அழ விட்டுருப்பீங்களா? என்னங்க, இனிமேலும் சுந்தரி உங்களை வெளியில கொண்டு வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் மல்லிகை அம்மா கூட ஆஜராக மாட்டேங்கிறாங்க. அந்த பொற்கொடிய மீறி எந்த லாயரும் வரவும் மாட்டேங்கிறாங்க. இந்த நிலைமையில நான் என்ன பண்ணி உங்களை காப்பாத்துவேன்? என்னால எதுவுமே பண்ண முடியலையே. ஏங்க, உங்களை என்னால காப்பாற்ற முடியலங்க. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. இனிமே நான் ஏன் உயிரோட இருக்கணும்? என்ன மன்னிச்சிருங்க. லதா, ஏன் புருஷன் மட்டும் வெளியில வரல? நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சுந்தரி, சுந்தரி, சுந்தரி. என்னம்மா, என்னாச்சு? தூங்கலையா நீங்க? இல்ல சுந்தரி,
நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவுமா? ஐயப்பன் கேஸ்ல நான் ஆஜராகிறேன். ரொம்ப சந்தோஷமா. இததாம்மா நானும் எதிர்பார்த்தேன். நாம இந்த கேஸை எடுத்து நடத்தி எப்படியாவது ஐயப்பனை வெளியில கொண்டு வந்துடணும். சரிங்கம்மா, நீங்க ஒத்துக்கிட்டதே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. கண்டிப்பா மாமா வெளியே வந்துருவாரு. என்னாச்சுமா? நல்ல செய்தியை சொல்லிட்டு நீங்க இப்படி அமைதியா இருக்கீங்க. வேற ஏதாவது பிரச்சனையாமா? இல்ல சுந்தரி, எனக்கு லதா பேசினதை எல்லாம் நினைக்க நினைக்க எனக்கு லதாவை பத்தி கெட்ட கெட்ட கனவா வருது. அவங்க தப்பா ஏதாவது முடிவெடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. எப்படியாவது கஷ்டப்பட்டு ஐயப்பனை நாம வெளியில கொண்டு வரணும். அப்படிலாம் லதாக்கா எதுவும் பண்ண மாட்டாங்கம்மா. நீங்க சம்மதிச்சீங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நிம்மதியா அவங்க தூங்குவாங்க. இருங்கம்மா, நான் இப்பவே கால் பண்ணி சொல்றேன். என்ன சுந்தரி, தமிழ் இன்னும் தூங்காம இருக்கா? வாங்கம்மா போய் பார்க்கலாம். மாஸ்டர், நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா? எடுக்கலாமே. ஓகே, வா 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 வா. இப்படி இருங்க மாஸ்டர். ஓகேவா? மாஸ்டர் இப்படி. அப்படியா? இப்படியா? இப்படி. ஆ, இதுவும் சூப்பர். நல்லா இருக்கு. மாஸ்டர், நீங்க ரொம்ப ஜாலியா என் கூட விளையாடுனாலதான் நான் உங்ககிட்ட வந்து தூங்குறேன்னு சொல்றேன் மாஸ்டர். அப்படியா? ஆமா மாஸ்டர், உங்க ரூம்ல தான் அவன் 2 பேரும் ஜாலியா இருக்க முடியுது. வெளியே எல்லாரும் ஏதாவது பிரச்சனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரும் என் கூட விளையாட வர்றதே இல்லை. என்னடா பண்றது? வீடுன்னா அப்படித்தான் இருக்கும். சரி வா, இங்கேயே தூங்கலாம். காலையில சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணும்ல, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மாஸ்டர், இன்னும் கொஞ்சம் செல்ஃபி எடுக்கலாம். நாளைக்கு எடுக்கலாம். பாரா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லேட்டா தூங்கினா உடம்புக்கு நல்லது இல்ல. அப்புறம் அம்மா திட்டுவாங்க. ஸ்கூலுக்கும் லேட் ஆயிடும். அதெல்லாம் திட்ட மாட்டாங்க மாஸ்டர். நான் கடன் ரெடி ஆகி ஸ்கூலுக்கு வந்துடுவேன். சரி வாங்க என் செல்லம், பாடுங்க.